கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இந்த பொம்பளை பிள்ளைங்களாம் எதுக்கு அம்மா வீடுன்னு சொல்கிறாங்க தெரியுமா? இதுக்காக தான். அங்கே போய் சமைக்க தேவையில்லை, பிள்ளைங்களை பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, காலையில் 8 மணிக்கு எந்திரிக்க வேணாம், நீட்டாக ரிலாக்ஸாக தூங்கி எந்திரிக்கலாம், நேரத்துக்கு சாப்பாடு வந்துடும். இதே மாதிரி நம்ம ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. நமக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட நம்ம பார்க்க வேண்டிய வேலை எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டு கூட எடுக்க முடியும். இதுலேயும் இந்த சின்ன பிள்ளைங்க இருக்க வீட்டிலலாம் சின்ன பிள்ளைங்களை பார்த்துக்க கூட ஆள் இருக்காது. நம்ம அந்த பிள்ளைங்களை தூங்க வச்சுட்டு தான் நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம். நாங்கள் வரோன்னு சொல்லிட்டு இன்னைக்கு எங்கள் அக்கா தடப்படலான சாப்பாடு தான் பிரியாணி, சிக்கன் கிரேவி, மீன் வறுவல், மீன் குழம்பு எல்லாமே செஞ்சுருந்தாங்க. அக்கா பையனுக்கு இன்னைக்கு பர்த்டே, அதனால கோயிலுக்கு போகலான்னு கூப்பிட்டுருந்தா. ஈவினிங் 6 மணிக்கு மேலே தான் கோவிலுக்கு போனோம். போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து தனியாகவே இருந்துட்டு இங்கே வந்து இருக்க ஹாப்பியாக தான் இருக்கும். உங்களை யாருக்கெல்லாம் உங்கள் அம்மா வீடு பிடிக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. குட்லுக்கு கேக் வெட்ட போகிறோன்னு ஒரே ஹாப்பியாக அப்புறம் பர்த்டே செலிப்ரேஷன்லாம் முடிச்சுட்டு டின்னர் சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. இன்னைக்கு என்ன சாப்பாடுனா நம்ம மதியானம் செஞ்ச அதே சாப்பாடு தான். எக்ஸ்ட்ரா வந்து சப்பாத்தியும் முட்டை கிரேவியும் வச்சுருந்தாங்க. பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.